அடியே பொன்னாத்தா, நீ என்னடி கனவு கண்டவ? என்னத்த சொல்றது? எங்க ஆத்தா உசுரோட இருக்கும்போது வார தவறாம வந்து வந்து ஒவ்வொன்னா கொண்டுட்டு போறாங்களே. சரி, நமக்கு மிஞ்சினது கொய்யா மரமா இருந்தானே இல்ல கொத்தமல்லி இலையா இருந்தா என்னன்னு 6 மாசத்துக்கு முன்னாலே எங்க ஆத்தா கையில 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்து அந்த தண்டட்டிய கேட்டதுக்கு இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டும்டி, எரிக்கு முன்ன ஆளா அதை கலட்டி எடுத்துக்கோடி என் தங்கம்னு என்கிட்ட சொன்னாலே. இப்படி கூட பிறந்த பொறப்பே அதுல கொண்டு போடுவான்னு நினைச்சு கூட பாக்கலையே. நீ எப்படி வந்து 50,000 கொடுத்த? போன ஆடி மாசத்துக்கு வந்து கொடுத்தேன். ஆமா ஆமா, நீ ஆடி மாசம் 50,000 ரூபாய் கொடுத்தா ஐபிஎஸ்லனா 1,00,000 ரூபாய் கொடுத்தேன். யாரு வேணா என்ன வேணா பேசலாம். செத்து போனவங்க ஆத்தா எந்திரிச்சு வந்து எதிர்கேள்வி கேட்காதுங்கிற தைரியத்துல தானே ஆளாளுக்கு இப்படி ஹரிச்சந்திர நாடகம் ஆடுறீங்க. நான் எதுக்கு சார் நாடகம் போடணும்? அந்த நிக்கா பாத்தீங்களா, அவ போடுவா நாடகம். எங்க ஆத்தா உசுரோட இருக்கும்போது போட்டாலே ஒரு நாடகம். சமர சரச சங்கீத சல்லாம் லாச ருக்மணின்னு மடியில பிள்ளை தவழும் போதே மாடி வீடு கட்ட ஆசைப்பட்டு எங்க ஆத்தா கிட்ட சோகை கீதம் பாடி காசு கேட்டு 8 சவர நகையை ஆட்டை போட்டுட்டு ஆட்டிட்டு போனாலே அது எப்படி மறந்து போச்சா? இந்த இருக்கா, அத பத்தி பேச வந்தா அத பத்தி மட்டும் பேசு. சும்மா தேவையில்லாம ஜாட மாடியா என்னையே இழுக்குற? சார், ஒழுக்கமா பேச சொல்லுங்க, அப்புறம் ஏதாவது சொல்லி போடுவேன். நல்லா இருக்காது பாத்துக்கோங்க. என்னம்மா நீ? ஆமாங்கப்பா, இங்க நீங்க எல்லாரும் எம்ஜிஆர், நடுவுல நாங்க மட்டும் தான் நம்பியார். அடியே, நீங்க செஞ்ச உருட்டு படுத்தால நான் அவுத்து விட்டேன்னு வச்சுக்கய, நெல்லிக்காய் முட்டை மாதிரி அது கெடாரி பட்டி ஊர் முழுக்க சேதறி ஓடிடி. என் பழப்பு நெல்லிக்காய் முட்டைனா உன் பழப்பு உருளைக்கிழங்கு முட்டடி. அது ஊர் முழுக்க உருண்டு ஓடாதாக்கு. ஒழுங்கா பேசு, இல்ல வாயை கிழிச்சு போடு. கிளிப்பா நானு கிளிப்பேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உன்கிட்ட பேசி பேசி எனக்கு பேசி பேதி வந்தா போடி, பேதியில போறோம். ஏய் ஏம்மா, ஏய் ஏய் சும்மா. பண்ண எல்லாத்துக்கு நாங்க பொறுப்பா? ஏய் ஏய் இருமா.